என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தமிழாசிரியர் இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி அவருக்கு உண்டு. அவருக்கு யாராவது கெடுதல் செஞ்சால் கூட அவர் நன்மை தான் செய்வார். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் கூடவே ஒர்க் பண்ண இன்னொரு ஆசிரியர். அவர் எப்படின்னா கொஞ்சம் கர்வம் அதிகம். இவரை பற்றி எப்போவுமே மற்றவங்க இடத்துல தரக்குறைவாக ஏளனமாகவும் பேசுகிறது, கிண்டல் களிமா அந்த மாதிரியே ஒரு இயல்பு. அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த இயல்புடைய அவர். ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னாக்க கொஞ்சம் கூட வெட்கமே படாமல் இவர்கிட்டே வந்து கேட்பார். இவர் நம்மளெல்லாம் இப்படி பேசுகிறவராச்சே அப்படிலாம் நினைக்காம அவர் ஹெல்ப் பண்ணுவார். அது இவருடைய குணம், அது அவருடைய குணம். இதை கவனிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு நாள் விட்ட போய், சார் அவர் உங்களை பற்றி கண்ணாபின்னாலும் எல்லா இடத்துலையும் பேசிகிட்ருக்காரு, அவருக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு. அட போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே பேச ஆரம்பிக்கிறப்போ, உட்காருங்க நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கதை தானே, உடனே விஷயம் உட்காந்துட்டோம். நாங்கள் தான் சொன்னார், ஒரு காட்டில் ஒரு மான். அந்த மானுக்கு சங்கீதம் பாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் காட்டில் உட்காந்து சங்கீதம் பாட முடியுமா? எல்லா மிருகங்களும் கேலி பேசும், கிண்டல் பண்ணும். அதனால் என்ன பண்ணிட்டு அந்த மான் மலையோட உச்சிக்கு போயிடும். மலை மேலே போய் உட்காந்துட்டு யாரும் இல்லை அப்படின்னா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். சும்மா அது தோணுன மாதிரிலாம் டெய்லி பாடும். ஒரு நாள் விடாமல் மேலே போய் இந்த மாதிரி பாடிட்டுருக்கோம். இதை அந்த மலை தேவதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அது நினச்சது, இந்த மானுக்கு சுத்தமாக சங்கீதம் வரல, ஆனாலும் தினம் பாடிக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த மானினுடைய விடாமுயற்சியை நம்ம பாராட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, திடீர்னு ஒரு நாள் அந்த மான் முன்னாடி காட்சி அளிச்சது. இந்த மானுக்கா பயங்கர சந்தோஷம். மலை தேவதையே தன் முன்னாடி நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி கடலில் அப்படியே தத்தளிக்குது. உடனே அந்த தேவதையுடைய பாதங்களை தொட்டு வணங்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அந்த தேவதை சொல்லிச்சு, உன்னுடைய விடாமுயற்சியை நான் பாராட்டுறேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வர வேணும் கேள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மானுக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல. அப்புறம் மெதுவாக, நான் நாளைக்கு கேட்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. சரி நாளைக்கு கேளு, ஏன்னா வரம் வாங்கிக்க போகிறது நீ, அதனால் உன்னுடைய விருப்பத்துக்கே விடுறேன், நாளைக்கு கேளு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மான் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளார வருது. வரப்பவே யோசனை பண்ணிட்டு வந்துச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு கரடி. அந்த கரடி கொஞ்சம் நல்லா புத்தாலி கரடி. சரி அந்த கரடிக்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம், அது சொல்கிற மாதிரி நம்ம ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த கரடிக்கிட்ட போச்சு. அந்த கரடி பார்த்துட்டு, என்னப்பா ரொம்ப நாளாக ஆளையே காணோம், ஏதாவது காரணம் இருந்தால் தானே வருவேன், சரி இன்றைக்கி என்ன விஷயமா வந்திருக்க சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த மான் காட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிச்சு. சொன்ன உடனே இந்த நரிக்கு ஒரே ஆச்சரியம். மானுக்கு மலை தேவதையே விரும்புகிற அளவுக்கு சங்கீதம் பாட தெரியுமா, அவ்வளோ இனிமையாக அந்த மான் பாடுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம். அதிர்ஷ்டக்கார மான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை நான் நீ தான் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும், என்ன வரம் கேட்கலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ கரடி மனசுக்குள்ளார ஒரு திட்டம். இந்த மானுக்கு அந்த அளவுக்கு அறிவு பத்தாது. அதனால் இந்த மானுக்கு அந்த தேவதை கொடுக்குறேன்னு சொன்ன அந்த வரத்தை நம்ம எப்படியாவது வாங்கிடணும், நம்மளுக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு திட்டம். அப்புறம் சொல்லிச்சு அந்த மான்கிட்ட, இந்த பாரு தேவதை நேரில் வந்துச்சு அப்படிங்கிறதே பெரிய விஷயம், அதுவும் நாளைக்கும் வரேன்னு சொல்லியிருக்கிறதுங்கிறது என்னால் நம்பவே முடியல. வரம் தான் ஒரு தடவை தான் கொடுப்பாங்க, நினச்செல்லாம் நீ கேட்டெல்லாம் கிடைக்காது. அதனால் நாளைக்கு வருகின்ற பொழுது அந்த தேவதை எந்த மாதிரி மனநிலையில் இருக்குன்னு தெரியாது,
அதனால் அந்த நேரத்தில் அது எந்த மனநிலை இருக்குதுங்கிறத நல்லா ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்கணும். அதனால் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்ச்சு. ஐயோ அதுக்கு தானே வந்திருக்கேன் சொல்லு அப்படின்ச்சு. ஒன்றும் இல்லை, நீ நாளைக்கு வந்து அந்த தேவதை வந்து எந்த மனநிலை இருக்குதுன்னு உன்னால் ஜட்ஜ் பண்ண முடியுமா? பத்தாது, உனக்கு பத்தாது. அதனால் நானும் உன் கூட வர்றேன். வந்து அந்த தேவதையுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வர கேட்கலாம். நான் கேட்குறேன், உனக்காக நான் கேட்குறேன் அப்படின்ச்சு. உனக்கு சம்மந்தம்னா நானும் கூட வர்றேன் அப்படின்ச்சு. இந்த மான் சொல்லிச்சு, ரொம்ப சந்தோஷம், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நண்பன் இல்லையா அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையில் ரெண்டும் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு 2 பேரும் மலை உச்சிக்கு போனாங்க. தேவதைக்காக காத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு வானமே அப்படியே ஒளிமயமாக அப்படியே அந்த தேவதை வந்து அழகாக அப்படியே பறந்து வந்து அவங்க முன்னாடி நின்றுச்சு. கூடவே வந்து கரடி வந்திருக்கிறதையும் பார்த்துட்டு, என்னது கூடவே ஒரு கரடியும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு மான் சொல்லிச்சு, இந்த கரடி என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, சரி, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த கரடி அது முன்னாடி வந்து முந்திக்கிட்டு என்ன சொல்லிச்சு, நீங்கள் வந்து இந்த மானுடைய சங்கீதத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. அந்த மானுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்ததே நான் தான். நல்ல பலகாலமாக வந்து அந்த மானுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்து அதை நல்லபடியாக பாடுறதுக்கு நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்ட உடனே அந்த மானுக்கு ஒரே அதிர்ச்சி. அடப்பாவி, நீ எப்போ எனக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்த? இது என்ன ஒரே பொய்யா பேசுகிறதே அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மாதிரிலாம் பொய் சொல்லக்கூடாது, நீயே ஒரு நண்பனாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன உனக்கு அந்த தேவதை கொடுக்கக்கூடிய வரம் வேணும் அவ்வளோதானே? சரி, அந்த வரத்தை நீயே வச்சுக்கு. எனக்கு அந்த தேவதையை நான் பார்த்ததே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த தேவதைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன ஒரு உயர்ந்த குணம் இந்த மானுக்கிட்ட, பார்த்தீங்களா? தன்னுடைய நண்பனாக இருந்து தனக்கு துரோகம் பண்ணப்போ சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிருக்குதுல்ல அப்படின்னு பார்த்துட்டு, அதே சமயத்தில் தவறு செய்த கரடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. அதனால் நீ வந்து உனக்கு நண்பனுக்கே, உன்னை நம்பின நண்பனுக்கே நீ துரோகம் பண்ணணும்னு நினச்சிருக்க, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு, உனக்கு வந்து உடம்பு மட்டும்தான் கரடியாக இருக்கும், தலை வந்து உனக்கு நரியோட தலை வரும். அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்த உடனே கரடி அந்த மாதிரி உடனே கரடி முகமும் இந்த கரடி உடம்பும் நரித்தலையுமா ஒரு வினோதமான மிருகமாக மாறிடுச்சு. இந்த தேவதை வந்து இப்போ மானை பார்த்து சொல்லிச்சு, நான் வந்து உன்னுடைய விடாமுயற்சியை பார்த்து தான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது உங்கள் உயர்ந்த குணத்தையும் நான் பார்த்த உடனே எனக்கு உண்மையாலுமே உன் மேலே ரொம்ப ஒரு மரியாதையே வந்துருச்சு. அதனால் உனக்கு மிகச்சிறந்த பரிசாக ஏதாவது கொடுக்கணும், மரமாக கொடுக்கணும். அதனால் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்னா, இப்பொழுது ஒரு அழகான வீரமிக்க ஒரு அரசனாக உன்னை, ஒரு இளவரசனாக உன்னை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு இளவரசனாக முடிச்சு விட்டுட்டு நீ காலம்புற சந்தோஷமாக இருக்கலாம்னு வாழ்த்திட்டு அந்த தேவதை மறைஞ்சிருச்சு. இப்போது இந்த மான் என்னாச்சு, ஒரு நல்ல அழகான நல்ல வீரமிக்க ஒரு இளைஞனாக கம்பீரமாக அப்படி நிற்கிறான். ஒரு இளவரசனுக்குரிய அத்தனை அந்த இதோட அவன் முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு வெள்ளை குதிரை ஒன்று வந்து நிற்குது. உடனே அந்த குதிரை மேலே ஏறிக்கிட்டு அந்த பக்கத்து நாட்டுக்கு அரண்மனைக்கு, ராஜாவுடைய அரண்மனைக்கிட்ட நேராக போகிறான். அந்த நாட்டு ராஜாவுக்கு வாரிசு இல்லாமல் இளவரசனை தேடிட்டு இருக்கிறார். அப்போ வந்து இவனுடைய அந்த குதிரை இவனுடைய வந்த அந்த கம்பீரம் அந்த இதெல்லாம் பார்த்த உடனே அந்த அரசருக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போய் அவனையே தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கிட்டு அந்த நாட்டுக்கு இளவரசனாக பட்டம் சுட்டிடுறார். அந்த நாட்டுக்கு இளவரசனாக அவன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போது இந்த கரடி என்ன பண்ணுச்சு, காட்டுக்குள்ளார போச்சு. விலங்குகள் எல்லாம் பார்த்துச்சு, இது என்னடா அது ஒரு வினோதமான மிருகம் ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் சேர்ந்து அதை தாக்க ஆரம்பிச்சிது. அந்த தாக்குதலை தாங்காமல் அந்த கரடி வந்து இறந்து போச்சு. பார்த்தீங்களா, எப்போவுமே நன்மை செய்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்
நம்பிக்கை துரோகம் செய்யறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. இது இறைவன் பார்த்துப்போம். நம்ம செய்ய வேண்டாம். நாம இருப்போம். நல்லவருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையை முடித்தார். தமிழ் இலக்கியம் வேறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாமவரை ஆந்தனையும் காப்பார் அறிவுடையோ. மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் அறிவுடையவங்க என்ன செய்வாங்க? அவங்களையும் காப்பாற்றுவாங்க. அவங்க கெடுதல் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாமா, அவனை காப்பாற்றுவாங்களாம். சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றுவாங்களாம். யார்? அறிவுடையோர். மனிதர்கள் மாந்தர் என்ன பண்ணுறாங்க? மரத்தை வெட்டுறாங்க. ஆனாலும் அந்த மரம் என்ன பண்ணுது? அந்த மனுஷனுக்கு கெடுதலாக பண்ணுது? நிழல் தானே கொடுக்குது. மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நன்மையை செய்தால் நன்மை கிடைக்கும், தீமையை செய்தவர்களுக்கு தீமை தான் வந்து சேரும் என்ற பாடம் நமக்கு புரிகிறதல்லவா? சரி, நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் இந்த கதையில் வேறு என்னென்னலாம் சொல்ல நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு இடையே இந்த கதை பிடிச்சிருந்தால் அப்படி செல்லமாக உங்களுடைய மொபைலுடைய ஸ்க்ரீனில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது லைக்காக வந்து நிற்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி.